வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா தை மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும். வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க. அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க, மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க. பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. பொங்கல் இருக்குது, அதே போல் உழவர் தினங்கள், திருவள்ளுவர் தினம், இது மாதிரி வரிசையாக நமக்கு தைப்பூசம், இந்த மாதிரியான சில பண்டிகை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றியாகுங்க. நல்ல ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க. இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க. தை மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம். மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், அதே போல் விருட்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக நிலைகளெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்று பார்த்தீங்கன்னா விருட்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் 27/1/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 4/2/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பும் சமூக பணிகளில் உங்களுடைய ஆர்வமும் கொண்ட மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களே, புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதிலையும் தலை சிறந்தவராக விளங்குவீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா சகல சௌபாக்கியத்தையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதனுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ல் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் மிகுந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுடைய செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பரிபூர்ண வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாமே விலகி எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தை மாதம் மிக சிறப்பாக இருக்க போதுங்க. வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே உங்களுக்கு குறைந்து அசையும் அசையா சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் நடக்க போகுதுன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய நீண்ட நாளைய கனவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் செயல் வடிவம் பெறும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய திட்டமிடுதல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் நிலையான வருமானம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்ங்க. அப்போது நீங்கள் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் கிரக அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைத்து உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்கள் மீது இருந்து வந்த வீண் பழிச்சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது விலகி பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிம்மதி மகிழ்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில்.
அப்போ சர்ப்ப கிரகமாக சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா 4லையும் ராகு 10லையும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சல்கள், வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்க சில இடையூறுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அப்போ தாய் வழியில் தேவையற்ற மனக்கவலைகள் எல்லாம் ஏற்படலாம். அசையா சொத்து வகையில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருப்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது இந்த மாதம் நல்லதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த செயலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வீண் பிரச்சனைகளை இந்த மாதம் தவிர்க்க முடியுங்க. ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை மிக நன்றாக இருக்குங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த திருமண சுபகாரியங்கள் எளிதில் உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அப்போ திருமணத்திற்கு உண்டான வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு மிக சிறப்பான மாதமாக இருக்குங்க. சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நவீனகரமான பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. திருமணமான புதிய தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அழகிய பெண் குழந்தை, ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் உண்டாகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ல் சனியும் 11ல் பார்த்தீங்கன்னா குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக தாராளமாக இருக்குங்க. அப்போ அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இந்த மாதம் வெற்றியாக இருக்குங்க. செவ்வாய் 7லையும் சூரியன் 8லையும் சஞ்சரிப்பதால் நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களில் பொறுமையை கடைபிடிப்பது இந்த காலகட்டங்கள் நன்மையை தருமுங்க. நெருங்கியவர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்று செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. தேவையில்லாத சில கார வகை, எண்ணெய் வகை உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதாக நீங்கள் காப்பாற்ற முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா எதுலையுமே சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குங்க. அதனால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் எல்லாம் செல்லும்போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. குரு உங்களுக்கு 11ல் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடும். கடந்த கால பொருட்தேக்கம் எல்லாமே விலகுங்க இந்த காலகட்டங்களில். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் நல்ல ஒரு ஈடுபாட்டுடன் செயல்பட்டீங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெற முடியுங்க. மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. கல்வியில் நல்ல மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. காரிய வெற்றிகள் உண்டாகும். உங்களுக்கு கவலைகள் முற்றிலும் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பக்குவமான ஒரு அணுகுமுறையால் பார்த்தீங்கன்னா எந்த செயல்லையுமே வெற்றி பெறுவீங்க. சொல்ல காப்பாற்ற பிரயத்தனம் எடுப்பீங்க. அதற்குண்டான முயற்சிகளை எல்லாமே போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உருவாகும். பண வசதி உங்களுக்கு அதிகமாக கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு உண்டாக காண்பீங்க. சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து சேருங்க. இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனையும் மகாவிஷ்ணுவையும் நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் விஷ்ணு. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. 8/2/2024 காலை 10:04 மணி முதல் 10/2/2024 காலை 10:02 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம்.
நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.